அர்ச்சுனா ராமநாதன் ஒரு மிக ஆபத்தான ஒருவர். அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒரு முகவர். அப்போ எங்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் வர்ற மக்களை வர்றதை தடுத்து அந்த வாக்குகளை அர்ச்சுனாக்கு எடுக்கிறதும், அந்த ஒரு கொஞ்சம் வாக்குகள் தமிழரசு கட்சி கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் சுமந்திரன் வெல்ல வேணுமென்றது தான் இந்த பேரினவாதிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இங்கே ஒரு பூகோள போட்டி ஒன்று நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு இன்றும் சீன, இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளுக்கு இடையிலே ஒரு கடுமையான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாயகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நட்பு சக்திகளை எங்களுக்கு ஆதரவாக திரட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு முதலமைச்சரையும் ஏனைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஏனைய கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இது 2வது பயணம். அவர் ஒரு மனநோயாளி அல்ல. அவர் இப்போ ராஜபக்ச என்ற கூட்டத்தில் போய் கதைச்சார் தானே, ஒரு அடிமையாக ராஜபக்ச காலை நக்கித்தானே கதைச்சார். அந்த திட்டமிட்டு சொல்லப்படுகிற பொய் பிரச்சாரம். என்னுடைய சகோதரர் கடத்தப்பட்ட பொழுது நான் நோர்வேயில் இருந்தேன். நான் 2005 டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தை விட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் போராளிகள் மீள அழைக்கப்பட்ட போது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கதைகள், ஒரு அவமதிப்பு கதைகள் வேற இல்லையே. ஒரு மனநோயாளின்னு அந்த இடத்துலையும் இல்லை கண்ணாவின் நாடு காய்ச்சி கொண்டு இனப்படுகொலை செய்த, அங்கே செய்த, இந்த செய்தாண்டு எல்லாம் காய்ச்சிட்டு போகணுமே, இசைப்பிரியா ரேப் பண்ண கதையெல்லாம் காய்ச்சிட்டு போகணுமே. அப்படி ஒன்றுமே இல்லையே. உங்களை கண்டோட எனக்கு உணர்ச்சி வருதுன்னு இல்லை கதைக்கிறார். மாகாணத்துக்கு இல்லை இருக்கிற வைத்தியசாலையை மத்திக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கே இருந்து எதிர்க்கிறார் என்று சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீது இனியில் என்ற கேவலமான அவதூறுகளை பரப்புறதன் மூலமாக அவர் ஒன்றில் அந்த கூட்டத்தில் இருந்தால் மௌனமாக இருக்க வேணும், அல்லது கூட்டத்துக்கு போகாத நிலைமையை உருவாக்கணும். விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதற்கு பரிபூரணமான ஒத்துழைப்பு வழங்கியவர்களிலே ரிசார்ட் பதியுதீனும் ஒரு முக்கியமான ஒருவர். கடந்த காலங்களிலே டக்ளஸ் சிவானந்தாவோடும் அங்கஜன் ராமநாதனோடும் விஜயகலாமேஸ்வரனோடும் இருக்கக்கூடிய மக்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியோடு நின்றிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து தையட்டியில் அந்த சட்டவிரோத விகாரை இடிக்கப்பட தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும், அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, அவைக்கு வேணுமெண்டா எங்கேயாவது தண்ணி வெண்ணி இல்லாத ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் பேசு. தமிழன் 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருப்பவர் முன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் அவர்கள். வணக்கம். 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 தங்களுடைய அரசியல், குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பயணம் எவ்வாறு செல்கிறது? குறிப்பாக அண்மையில் கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தீர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து, மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் என்று பல்வேறுபட்டவர்களை சந்தித்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடல் செய்தது. அது எவ்வளவுக்கு வெற்றி அளிக்கும் என்று உங்களுடைய நிலைப்பாடு? இந்த தீவிலே தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களால் அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அபிவிருத்தி என்ற போர்வையிலும் சிங்கள பௌத்தமயமாக்கல்கள், ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போரால் அழிந்து போன மக்கள், 30 ஆண்டுகால யுத்தம் மற்றும் 30 ஆண்டுகால பொருளாதார தடை காரணமாக அழிவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வாழ்வில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை. இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த ஒடுக்குமுறைகளை தீவிரப்படுத்தியவாறு இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற பெயரிலே ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறான ஒரு அரசியலமைப்பை அதாவது ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு ஒப்பேற்றுவதற்கான ஆணையையும் தங்களுடைய மக்களிடம் பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் தங்களுடைய விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டு இந்த 15ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராட்சிய வரைவை முன்கொண்டு சென்று நிறைவேற்றுவதற்கான ஆணையையும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் உரிமைக்காக போராடுகிற ஒரு இனம் என்ற அடிப்படையிலே இந்த அழிவுகளிலிருந்து தப்பித்து கொண்டு எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற இனம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான இந்த போராட்ட பயணத்திலே இந்த ஒட்டியாட்சியை தமிழர்கள் ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. அப்போ அந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு ஒப்பேற்றுகின்ற முயற்சியை நாங்கள் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு எழுச்சியும் ஒரு விழிப்புணர்வும் எழுச்சியும் அவசியமாகின்றது. அப்போ அந்த விழிப்புணர்வையும் எழுச்சியையும் கொண்டு வருவதற்கு அயலில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியமானது. அதே போன்று புலம்பெயர் தமிழர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியமானது. அப்போ அந்த வகையிலே நாங்கள்
தாயகத்திலே தொடர்ச்சியான கருத்துருவாக்கங்களை செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த 17ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி அதை ஐக்கிய ராஜ்ய வரைவுக்கான முதல் வரைவு வெளிவந்திருந்தது. அன்றிலிருந்து நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய வரைவுக்கு எதிராக நாங்கள் தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். தினமும் நாங்கள் மக்கள் மட்டத்திலே சென்று தாயகத்திலே நாங்கள் இந்த கருத்துருவாக்கங்களை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே தாயகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நட்பு சக்திகளை எங்களுக்கு ஆதரவாக திரட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு முதலமைச்சரையும் ஏனைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஏனைய கட்சி தலைவர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இது 2வது பயணம். கடந்த டிசம்பர் மாதத்திலும் நாங்கள் அங்கு சென்று அந்த தலைவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு கொண்டு நிறைவேற்றப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே தமிழர்களுக்கான இனப்பிரச்சனைக்கு தீர்வாக தமிழர்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வு அடைந்து கொள்வதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. டிசம்பர் மாதம் நீங்கள் சென்றிருந்தீங்கள். இந்த தேர்தல் முதலும் நீங்கள் சென்றிருந்தீங்க, தமிழ்நாட்டு தேர்தல் முதல். ஆனால் அவ்வாறு செல்லும்போது தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் சந்திக்கவில்லை. குறிப்பாக சீமான் அவர்களை சந்தித்தீங்க. முக்கியமாக அதே நேரத்தில் பாமக போன்ற சிறிய கட்சிகளை கூட சந்தித்து உங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீங்க. ஆனால் சரியான முறையில் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியலை விளங்கிக் கொள்ளவில்லையா என்று நாங்கள் இதை பார்க்கலாமா? இல்லை, இப்போ நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தால் கடந்த 76 வருடங்களில் குறிப்பாக 80களுக்கு பிற்பாடு ஈழத்தமிழர்கள் இங்கே படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தமிழர்கள் உதவி நாடி பாதுகாப்பு தேடி ஓடிய இடமும் தமிழகமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்திலே தமிழகத்தின் ஊடாக மத்திய அரசுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் ஊடாகத்தான் இலங்கை அரசின் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு இந்த படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவங்களும் கடந்த காலங்களில் குறிப்பாக 83 கலவரம் நடைபெற்ற போது அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் என்பது எங்களுக்கு ஒரு தளமாக இருந்தது. எங்களுடைய ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியிலே அந்த விடுதலை போராட்டத்திற்கான முழுவதுக்குமான ஒரு தளமாக தமிழகம் இருந்திருக்கிறது. அப்போ அந்த தமிழகம் என்பது தமிழர்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அந்த தமிழகத்தினுடைய அந்த உறவும் அவர்களுடைய ஆதரவு செயற்பாடுகளும் கடந்த 17 ஆண்டுகளாக திட்டமிட்டை நீக்கப்பட்டிருக்கிறது, நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் மீளவும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை என்று என்னை பொறுத்தவரையே இருக்கிறது. அதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய இந்திய அரசினால் ஈழத்தமிழர்களுக்கு அதிகபட்சமாக வழங்கப்பட்ட தீர்வு என்று பார்த்தால் 13ஆம் சீர்திருத்தம். ஆனால் நாங்கள் இப்போ உங்களுடைய கட்சியை சார்ந்து யார் கயேந்திரகுமார் அவருடைய தலைமையிலான கட்சியினர் 13ஆம் சீர்திருத்தத்தை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான நேரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு ஜாப்பினை வரைவுக்கு ஆதரவு அளிப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்குதானே? இப்போ எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு நாங்கள் ஒற்றையாட்சிக்குள் வாழ முடியாது. ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த ஒரு தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒற்றையாட்சிக்குள் தீர்வென்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட 13ஐ நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். அவ்வாறான ஒரு நிலையில் எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த தரப்புகளை மீள நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து சந்தித்து பேசி எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கைவிட முடியாது என்னை பொறுத்தவரையில். ஏனென்றால் இப்போ சிங்கள தேசம் தானாக விரும்பி தமிழ் மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வை தரப்போவதும் இல்லை, தமிழ் மக்களை வாழ விட போவதும் இல்லை, தமிழர்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ விட போவதும் இல்லை, அழித்து கொண்டே தான் இருக்க போகிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் அப்படி இருந்தும் கூட எங்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை செய்தது இந்த அரசாங்கம் நேரடியாக அந்த படுகொலையை செய்தது அனுரகுமாரவுக்கு அதிலே அந்த அவருடைய ஜேவிபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய போரிடும் வலு முற்றாக அளிக்கப்பட்டு ஒரு இராணுவ சமநிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு ஒரு சமாதான உடன்படிக்கை தோற்றுவிக்கப்பட்ட பிற்பாடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது சிங்கள சமூகத்தின் மத்தியிலே சென்று இனவெறியை ஊட்டி கொலைவெறியை ஊட்டி அவர்களை மீண்டும் போருக்கு உந்தி தள்ளியதிலே இந்த அனுரகுமாரவினுடைய ஜேவிபிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அவ்வாறான அந்த போரை நடத்தி 1.5 லட்சம் மக்களை படுகொலை செய்து இசைப்பிரியா போன்ற சகோதரிகள் உட்பட பல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி மிக கர்ண கொடூரமான கொலைகளை செய்த அந்த அரசிடமே நாங்கள் தீர்வு வேண்டும் என்று பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு சென்றும் அந்த பேச்சுக்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய தரப்புகள் அரசிடம் அந்த கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றன. அவர்கள் தருகிறார்களோ இல்லையோ எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டு, ஒரு கட்டாயம் என்று நான் பார்க்கிறேன். அந்த செயல்பாட்டிற்கு அப்பால் இங்கே ஒரு பூகோள போட்டி ஒன்று நடக்கிறது. உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு வந்து இன்றும் சீன, இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளுக்கு இடையிலே வந்து ஒரு கடுமையான போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டி சூழலை வந்து நாங்கள் சரியான முறையிலே கையாள வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளோடும் இந்தியாவோடும் தொடர்ச்சியாக ஏன் நாங்கள் அந்த தரப்புகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவிலே 8 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய தொப்புள் குடியுறவுகளான தமிழர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் புலம்பெயர் ஐரோப்பாவிலே வந்து எங்களுடைய மக்கள் 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா வரைக்கும் 15 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் வந்து. அப்போ அந்த மக்கள் வாழுகிற அந்த நாடுகளை எங்களுக்காக குரல் கொடுக்க நிர்பந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது வந்து. அப்போ அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த முயற்சிகளை வந்து நாங்கள் செய்கிறோம். அப்போ தீர்வுக்காக வந்து அவர்கள் குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கைவிட முடியாது. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிற பொழுது வந்து இந்த பூகோள போட்டி சூழல் வந்து எங்களுக்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கும். குறிப்பாக வந்து இப்போ கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுகிறது என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. அதில் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வு தமிழர்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பதையும் தாண்டி பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அளித்து தான் இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம், டிவிபி தலைமையிலான என்பிபி அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறார்கள். அது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அந்த காணி விடுவிப்பு சார்ந்த பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். அதன் நிலைப்பாடு கூட இப்போ அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தொழில் திணைக்களம் சரியான முறையில் செயற்படுகிறது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்தார். இதுகளை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? இப்போ அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவருவதற்காக பல்வேறுபட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி தான் அவர்கள் இந்த தேர்தலிலே வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள். அதிலே குறிப்பாக வந்து கடந்த காலங்களிலே டக்ளஸ் சிவானந்தாவோடும், அங்கஜன் ராமநாதனோடும், விஜயகலா மகேஸ்வரனோடும் நின்றிருக்கக்கூடிய மக்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியோடு நின்றிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து வந்து தாங்கள் இதுவரை காலமும் சூழ்ந்து நின்ற தரப்புகளை கைவிட்டு வந்து என்பிபிக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய வாக்குகள் அவர்களுக்கு பெரிய அளவில் அவர்களுக்கு செல்லவில்லை. மாறாக வந்து இந்த ஆளும் கடந்த கால ஆட்சியாளர்களோடு நின்ற இந்த டக்ளஸ் சிவானந்தா, அங்கஜன் ராமநாதன், விஜயகலா போன்றவர்களுடைய வாக்குகள் தான் இவர்களுக்கு சென்றிருக்கிறது. ஆனால் அப்படி சென்றதற்குரிய காரணம் இந்த வாக்குறுதிகள் தான் பிரதானமான காரணம் வந்து. அதாவது காணிகள் அனைத்தும் விடுவித்து தரப்படும், இந்த கடத்தொழில் கரையோர பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து தரப்படும், அபிவிருத்தி சார்ந்த பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்ட நிலையிலே தான் அந்த டக்ளஸ் சிவானந்தாவையும் அங்கஜனையும் கைவிட்டு வந்து அந்த வாக்குகள் அங்கே சென்றது. ஆனால் எந்த கோரிக்கைகளும் வந்து நிறைவேற்றப்படவில்லை வந்து. முற்று முழுதாக ஏமாற்றமாகத்தான் இருப்பார். இளங்குமரனை எடுத்துக்கொண்டால், அல்லது ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எடுத்துக்கொண்டால், அல்லது டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜாவை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வந்து பதவிக்காக விலை போயிருக்கின்றவர்கள் வந்து. அங்கே என்பிபி போட்ட அந்த பதவி என்ற எலும்பு துண்டுக்காக இந்த இனத்தை வந்து தினம் வந்து காட்டி கொடுத்து கொண்டிருப்பவர்கள், அரச ஒடுக்குமுறைகளை மூடி மறைத்து அரசுக்கு வந்து வெள்ளையடித்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் உண்மைகளை பேசப்போவது கிடையாது வந்து. இன்றைக்கு மயிலிட்டி மக்கள் தெருவிலிருந்து போராடுகிறார்கள். நாங்கள் தையிட்டிக்காக போராடுகிற பொழுது வந்து எங்களை ஏளனம் செய்த இந்த அரசியல் தரப்புகள் ஏளனம் செய்தார்கள். இந்த என்பிபியோடு நிற்கிற முகவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் என்று மயிலிட்டி மக்கள் போராடுகிறார்கள், பலாலி மக்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? அவர்களுக்கு இந்த அரசு மீது வந்து நம்பிக்கை முற்றுமுழுதாக போன காரணத்தில் கேப்பாப்பிலவெளிய மக்கள் போராடுகிறார்கள். அப்போ இன்னும் இந்த போராட்டங்கள் விரிவடையத்தான் போகின்றதை தவிர வந்து மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இந்த அரசின் மீது இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழுக்க வந்து ஒரு ஏமாற்று செயற்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து. சிங்களமயமாக்கல்களும் பௌத்தமயமாக்கல்களும் தீவிரமடைகிறதை தவிர ஒரு பொழுதும் வந்து மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்பாடுகளும் அரசின் பக்கம் இருந்து முன்னெடுக்கப்படுவதாக இல்லை. தமிழ் மக்கள் ஆதரவாக இல்லை என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக வந்து தமிழ் மக்கள் என்பிபி அரசுக்கு ஆதரவு கிடையாது. 2029 படுதோல்வி அடைவார்களா வடக்கு கிழக்கில்? 2009 வந்து வடகிழக்கில் அவர்கள் நிச்சயமாக வந்து அவர்கள் பாரிய பின்னடைவை சந்திப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. மீண்டும் தமிழ் தேசியம் என்பது வந்து ஒரு அணியாக எழுச்சி பெறக்கூடிய ஒரு மக்கள், அரசியல் கட்சிகள் ஒன்றுபடுகிறவோ இல்லையோ, ஆனால் நம்பிக்கை உள்ள தலைமைத்துவத்தின் கீழ் வந்து தமிழ் மக்கள் வந்து எழுச்சி அடைவார்கள், ஒன்றாக எழுச்சி அடைவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் இந்த மக்கள் அணிதிரளக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக வந்து 1000 காரணம் கூறினாலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்டிருந்தால் நாங்கள் வாக்கு அளித்திருப்போம் என்ற ஒரு கருத்து நிலையும் காணப்படுகிறது.
அவ்வாறான நிலைப்பாட்டுக்கு சாத்தியப்பாடு இருக்கா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த முறை ஒன்றிணைந்து நின்று இருந்தாலும் இந்த நிலைமை தவிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், இப்போ 2009ஆம் ஆண்டு போர் முடிகிற பொழுது வந்து விடுதலை புலிகளால் தேசிய தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு 22 ஆசனங்களோடு வந்து அந்த தலைமைத்துவம் சம்பந்தனிடம் கையளிக்கப்பட்டது. வந்து அவருடைய தலைமையின் கீழ் இருந்த அந்த கூட்டமைப்பை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் கூட்டாக இருந்து தமிழ் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை செய்யவில்லை. குறிப்பாக 2015க்கும் 19க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே இவர்களாகவே ஜெனீவா வரை சென்று வந்து இனப்படுகொலை செய்த இராணுவத்துக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டாம் என்றார்கள். இனப்படுகொலை செய்த அரசே தமிழர்களுக்கு நீதி தரும் என்றார்கள். வந்து விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றார்கள். விடுதலை புலிகள் தம்மை தாமே அழித்துக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். ஒற்றியாட்சி தமிழர்கள் சமஷ்டிக்காக 75 வருடங்களாக வந்து கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஆணை வழங்கி வந்திருக்கிற போது அவர்கள் ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இழுத்து மூலம் சுமந்திரனும் சம்பந்தனும் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். வந்து பௌத்தம் முதன்மை மதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். வந்து அப்போ இந்த உண்மைகள் தெரிய வருகிற பொழுது இவர்கள் பௌத்தம் அரச மதம் முதன்மை மதம் என்பதை ஏற்றுக்கொள்கிற பொழுது வந்து இவர்கள் வடகிழக்கிலே பௌத்தமயமாக்கலை அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக 18ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஐக்கிய தேசிய கட்சியோடு இவர்கள் தேர்நிலவு கொண்டாடி கொண்டிருந்த பொழுது, நல்லாட்சி என்ற பெயரிலே வந்து தேர்நிலவு கொண்டாடி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வடகிழக்கிலே 1000 புத்த விகாரைகளை கட்டுவோம் என்று சொல்லுகிறது. வந்து அப்போ அந்த நேரத்திலே வந்து அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல்களை அங்கீகரித்தார்கள். மக்களுக்கு இந்த மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கோயில்கள் கட்டப்பட்ட போதும், மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு இராணுவமயமாக்கப்பட்ட போதும், பௌத்தமயமாக்கப்பட்ட போதும், சிங்களமயமாக்கப்பட்ட போதும் வந்து அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. உதாரணத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல முடியும். வந்து வவுனியாவிலே கொக்கச்சான்குளம், வவுனியா வடக்கிலே கொக்கச்சான்குளம் என்கின்ற ஒரு தமிழ் ஊர். அந்த ஊரிலே வந்து போருக்கு பிற்பாடு வந்து 2013ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச அந்த தமிழ் ஊரில் சிங்கள மக்களை குடியேற்றினார். ஆனால் அந்த மக்களுக்கு உறுதி கொடுக்கப்படவில்லை. அந்த அவ்வாறு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நல்லாட்சி காலப்பகுதியிலே ரணில் மைத்ரி கலந்து கொண்டு வவுனியாவில் வைத்து உறுதி வழங்குகிற நிகழ்வில் சம்பந்தனுடைய வாழ்த்து செய்தியை கொண்டு வந்து சுமந்திரன் வாசித்தார். தமிழர்களுடைய காணியில் 85ஆம் ஆண்டு விரட்டியடிக்கப்பட்ட தமிழர்கள் 2009 போருக்கு பிறகு மீள குடியேற அனுமதிக்கப்படாமல் சிங்கள மக்கள் அங்கே குடியேற்றப்பட்டு ராஜபக்ச குடியேற்றிய ராஜபக்ச கொடூரன் அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்பினால்தான் எங்களுக்கு தீர்வு வரும் என்று சொல்லி மக்களை வந்து இதயத்தால் மைத்திரியோடு இணைந்திருக்கிறோம் வாக்களிங்கள் என்று சொல்லி மக்களை கொண்டு மைத்திரிக்கு வாக்களிக்க பண்ணிவிட்டு ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ராஜபக்ச குடியேற்றிய சிங்கள மக்களுக்கு வவுனியாவிலே வைத்து ரணில் மைத்திரியினுடைய கையால் உறுதி வழங்குகிற பொழுது அந்த செயல்பாட்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் எழுதி கொடுத்து விட்ட வாழ்த்து கடிதத்தை வந்து சுமந்திரன் படிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் எப்படி தமிழ் மக்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை இருக்கும்? அதுதான் அப்படியே கழுதை தேர்ந்து கட்டுரும்பாகி 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து 10 ஆசனங்களாக வந்தார்கள். அப்போ மக்கள் குழப்பப்பட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட செயல்பாட்டோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டா போல நம்பிக்கை வருமா? நம்பிக்கை வர போகிறது இல்லையே. மக்கள் வந்து நீங்கள் கூட்டாரண்டங்களுக்கு தலையில் மண்ணளி போடும் கொண்டா மக்கள் சொல்லுகிறார்கள். கூட்டாக நின்று மக்களை வாழ வைங்க கொண்டது தானே மக்கள் இந்த கோரிக்கை வந்து. அப்போ கூட்டாக நின்றிருந்தாலும் இதை விட மோசமான நிலைமை தான் வந்திருக்கும். பிரிஞ்சு நிற்கக்குள்ள கூட சுமந்திரனில் உள்ள கோபத்தில் சுமந்திரனை தோக்கடிச்சு போட்டு அவரை வெளில வைக்கலாம், இந்தியாவில் இவ பிரிஞ்சு நிற்கிறாங்க, இப்போ இவங்களுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்லி வந்து ஒரு மக்கள் தாங்களே ஆற்றி கொண்டு இதுக்குள்ளேயே நின்று இந்த வாக்குகளை போட்டுக்க எல்லாரும் உண்ட நின்று இது கடந்த காலத்தில் செய்த இந்த தவறுகளோட எல்லாரும் உண்ட அறிக்கைகளை கூட்டாக நிராகரித்து அவர்கள் ஒரு புதிய தெரிவுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆபத்து தான் இருக்குது வந்து விளங்குதானே. அப்போ நாங்கள் செய்கிற உண்டாக நிற்கவும் வேணும், சரியாக செயல்படவும் வேணும். பிள்ளையாக செயல்பட்டு கொண்டு உண்டாக நின்றால் கூட்டாக முடிவெடுத்து அவர்கள் பேரினவாதத்தின் பக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆபத்தையும் அது கொண்டு வந்து விடும். ஏனென்று சொன்னால் பேரினவாதிகளோடு சேர்ந்து நின்று நீங்கள் பேரினவாதிகளுக்கு புத்த கோயிலை கட்ட கொடுத்து நீங்கள் சலுகைகளை பெறுறீர்கள், பேரினவாதத்துக்கு சிங்கள குடியேற்றங்களுக்கு காணிய உறுதியை கொடுத்து நீங்கள் உங்களோட குடும்பங்களுக்கு நன்மையை பெறுறீர்கள் என்று தானே மக்கள் பார்க்குறார்கள் வந்து கோவப்பட்டார்கள் வந்து. அதனால தான் நிராகரிக்கிற நிலைமை ஒன்று ஏற்பட்டது வந்து. அப்போ இந்த நிலைமை வந்து நிச்சயமாக வந்து மக்கள் தேசிய உணர்வோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்கு வந்து அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக இருக்க வேணும். அது அந்த நேர்மையான செயல்பாடுன்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட மாத்திரம்தான் இருக்குது. இவ்வாறான சூழ்நிலையில் மாற்று அரசியல் ஒரு தேவைப்படுது. கடந்த காலத்தில் தனி நாடோ தனி தேசமோ கேட்டு போராடிக்கணும். இப்பொழுது சமஷ்டி தான் இறுதி தீர்வுன்னு இருக்குது. இந்த சமஷ்டியை பெறுவதற்கு பெரும் ஒரு தடையாக முஸ்லீம் சமூகம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. முஸ்லீம் சமூகத்துடன் இணைந்து தமிழ்
தேசிய பரப்பில் இயங்குகின்ற தமிழ் கட்சிகள் எவ்வாறு பயணிக்கப்படுகிறது? உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? இல்லை, என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு நிலையான அரசியல் தீர்வு எட்டுவதற்கு முஸ்லீம் மக்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். வடக்கு கிழக்கிலே வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் இணைந்தால்தான் நாங்கள் ஒரு சமஸ்தி தீர்வை எட்ட முடியும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. அவர்களை நாங்கள் அரவணைத்து செயற்பட வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வகையிலே வந்து நாங்களும் அவர்களும் கூட்டாக இணைந்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள், கடந்த கால கசப்புணர்வுகளை நீக்குகின்ற வகையிலே வந்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களிடம் அதில் ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. நிச்சயமாக வந்து நாங்கள் அதை குறியாக வைத்து அதை குறிக்கோளாக கொண்டு நாங்கள் கடந்த காலங்களிலே செயல்பட்டும் வந்திருக்கிறோம். வந்து இப்போ உதாரணமாக வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதற்கு பரிபூரணமான ஒத்துழைப்பு வழங்கியவர்களிலே ரிஷாட் பதியுதீனும் ஒரு முக்கியமான ஒருவர். ஆனால் அவர் வந்து கடந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய காலத்திலே பழிவாங்கப்பட்டு அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவருடைய விடுதலையை வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு கையொப்பமிட்டு ஒரு கோரிக்கை மனு ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்புகின்ற ஒரு முயற்சி நடைபெற்ற பொழுது வந்து அதிலே முதலிலே கையெட்டு விட்டவர்கள் வந்து கஜேந்திர பொன்னம்பலமும் நானும். அப்போ அதில் என்னென்னு சொல்லிச்சுன்னா வந்து இதில் நாங்கள் அந்த தலைவர்களுக்கு, அந்த முஸ்லீம் மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகிற விதமாக வந்து செயல்பட வேணுமன்றதில் வந்து நாங்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கடந்த 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த ஈஸ்டர் தாக்குதலை வந்து நடத்தி போட்டு வந்து அந்த முழு பழியையும் வந்து முஸ்லீம்கள் மீது போட்டு ஒரு மிக ஒரு மோசமான ஒரு ஒடுக்குமுறை நடந்த பொழுது அதற்கு எதிராக வந்து நாங்கள் மிக தீவிரமாக வந்து நாங்கள் குரல் கொடுத்து நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் இந்த பழியை சுமத்துவதை வந்து நாங்கள் தீவிரமாக நாங்கள் எதிர்த்திருந்த நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வந்து அந்த மக்களை வந்து நியாயப்படுத்தி இருந்த நாங்கள் வந்து ஏனென்றால் அந்த மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேணும் என்றதுக்கு. அதே போல் அந்த கொரோனா கால பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவர்களுடைய அந்த ஜனாசாக்கள் வந்து எரிக்கப்படுகிற சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அது தவறென்று சொல்லி வந்து ஒரு 27/2 கீழே வந்து ஒரு பிரேரணையை வந்து ஒரு கேள்வி இதை பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வந்து அதை எதிர்த்து முதல் வந்து அதுக்கு எதிரான ஒரு ஒரு நிலப்பாட்டை வந்து தமிழ் தரப்பிலேருந்து முன்வச்சதுன்னு சொல்லி சொன்னால் வந்து எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான். இப்படி நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் எங்களுக்கு 2009க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் முஸ்லீம் மக்களோட ஒரு உறவை கட்டியெழுப்பணும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த கசப்புணர்வுகளை வந்து கலைந்து அவர்களுக்கு ஒரு அவர்களோட ஒரு எங்களுக்கும் அவர்களுக்கும் கூட ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பணும் என்ற அடிப்படையில் வந்து எங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளையும் வந்து நாங்கள் தீர்க்கமாக வந்து யோசித்து தான் நாங்கள் செய்து கொண்டு வாரம். வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வந்து அந்த அந்த சம்பவம் அந்த நோக்கத்தை வந்து நாங்கள் அடைய முடியும்னு சொல்லுவேன். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு தான் ஒரு இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரி ஒருவர் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்திக்கிறதுக்கு கேட்டிருந்தவர். அவர் இங்கே இல்லாத காரணத்தால் என்னையும் எங்களுடைய கட்சி சார்ந்த இன்னும் ஒரு சிலரையும் போய் சந்திக்க சொல்லியிருந்தவர் வந்து. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் போய் கதைச்சு கொண்டிருந்த பொழுது வந்து நாங்கள் இந்த கொள்கை விஷயத்தை, இந்த தீர்வு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசி அன்றைய தினம் வந்து இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்களும் அங்கே வந்து சந்திப்பொண்டை செய்து கொண்டு அவர்கள்லாம் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டுட்டு வந்து போய்கொண்டிருந்தவர்கள். அப்போ அவர்கள் வெளியேறிந்தவர்கள் வந்து அதுக்கு பிறகு தான் எங்களுடைய சந்திப்பு நடைபெற்றது. அப்போ அந்த சந்திப்பில் வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்ட பொழுது வந்து நாங்கள் முதல்ல எங்களுடைய இந்த அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசினோம் வந்து. அப்போ பேசுகிற பொழுது வந்து அவர் மிகவும் ஈழனமாக ஒரு நக்கல் நையாண்டியோடு கேட்டார், நீங்கள் இவ்வளவு காலத்துக்கு வந்து நீங்கள் உங்களை தியாகம் செய்ய போறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அவர் அப்படி கேட்டவர் என்று சொல்லி சொன்னால் வந்து அவரே சொன்னார் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ இதுக்கு முதல் வந்துட்டு போகிற ஜனநாயக போராளிகள் வந்து அபிவிருத்தி சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்து கழிச்சிட்டு போகிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து 48ஆம் ஆண்டிலேருந்து கேட்குற இதே சமஷ்டியை தான் இப்போவும் காய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள். போர் முடிஞ்சு இவ்வளோ காலமாச்சு வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே தவிர வந்து நடக்க போகிறதில்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பெற போகிறதில்லை. அப்படி என்ன நீங்கள் உங்களை அப்படியே கழிச்சு வந்து நீங்கள் அப்படியே அழிஞ்சு போக போறீர்கள். ஒரு தியாகம் தான் அது, ஒரு நன்மையும் இல்லாமல் வந்து நீங்கள் இப்படியே உங்களை இழந்து போக போறீங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் வந்து வேலைவாய்ப்பை பற்றி கேட்டார்கள், வேறு அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களை பற்றி கேட்டார்கள் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டினார்கள். அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இன்றைக்கி நீங்கள் அபிவிருத்தி செய்கிறதா இருந்தால்
தொழிற்சாலைகளை உருவாக்குறது அல்லது முதலீடுகளை கொண்டு வரதுன்னு சொன்னால் அது பெரிய நிதியோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கு வந்து இலங்கையின் கடல் பரப்பில் 3-2 கடற்பரப்பு வந்து எங்கட தேசத்துக்குள்ளே இருக்குது. வந்து இன்றைக்கு எங்கட தேசத்து மீனவர்கள மீன்பிடி வந்து தென்னிலங்கையிலிருந்து வர்ற மீனவர்களாலும் இந்தியாவிலேருந்து வர்ற மீனவர்களாலும் வந்து திட்டமிட்டு அளிக்கப்படுது. வந்து அந்த மீனவர்களுக்கு வந்து அவர்கள் தங்களோட சொந்த முதல்ல அவர்கள்ட்ட இந்த போரால் அழிந்து போனவர்கள் தங்கள்கிட்ட இருந்த நகைகளை விற்றோ அல்லது வேறு சொத்துக்களை விற்றோ அவர்கள் படகுகளை வாங்கி விலைகளை வாங்கி அல்லது வெளிநாட்டில் இருக்கிற புலம்பிய உறவுகள்கிட்ட இருந்து நன்கொடைகளை பெற்றோ அல்ல கடன்களை பெற்றோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் வந்து இந்த தொழிலில் முதலீட்டை கொண்டே கடலில் போட்டு தொழில் செய்கிறதுக்கு முற்படுகிறார்கள். முற்படைகள் அது வந்து ஒவ்வொரு நாளும் அளிக்கப்படுவாங்க. லட்சக்கணக்கான முதலீடு அளிக்கப்படுவாங்க. நீங்கள் அபிவிருத்தி என்று சொல்லி வந்து இங்கே ஒரு முதலீடும் நீங்கள் செய்ய தேவையில்லை. முதல்ல இந்த மீனவர்களுக்கு நடக்கிற அழிவை நீங்கள் தடுத்து நிறுத்துவோம். அந்த மீனவர்கள் வந்து கடலில் இருந்து அந்த மீனை பிடிச்சி கொண்டு வந்து விற்று அதிலேருந்து வர்ற வருமானத்தில் எங்கள் தேசத்தின் அரைவாசியை வந்து அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. முதல் நீங்கள் அதை செய்யுங்க. அவர்கிட்ட மறு பேச்சு கிடையாது. உலக பிரச்சனை அப்போ எங்கள்கிட்ட எங்கள் கடல் வளம் எங்கட வளம் எங்கட அவர்கள உடல் உழைப்பு அவர்கள படகுகளையும் விலைகளையும் கொண்டே போடவான். இன்றைக்கு 10 லட்சம் ரூபா சாமானை கொண்டே போட்டால் விடிய வந்து அறுத்துட்டு போகிறானவன் கண்ணுக்கு முன்னாடி. அதை நீங்கள் தடுத்து நிறுத்தி எங்கட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கோ என்று சொல்லி அப்போ இப்படி அப்போ அந்த இடத்துல வந்து இதையும் கேட்டார். வந்து நீங்கள் சொல்கிற சமஷ்டி அடைகிறதுக்கு வந்து முஸ்லீம் மக்கள் ஒத்துழைப்பார்களா? நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளால் அந்த மக்களுக்கு உங்களோட சந்தேகங்களும் பயங்களும் வெறுப்பு விரக்தி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு நாள் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டன் வந்து 48ஆம் ஆண்டில் இருந்து எங்களோட மக்களை கிராமமாக இந்த சிங்கள காடையர்கள் சிங்கள ஊர்காவல் படை வந்து அழிச்சிருக்கு. பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இருக்கிறார். கிராமத்தில் ஒரு கிராமத்தையே கொலை செய்து போட்ட சம்பவங்கள் எல்லாம் கிழக்கு மாநிலத்தில் தாராளமாக நடந்திருக்கிறார். அப்போ இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை. 48ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரைக்கும் இவ்வாறான படுகொலைகள் வந்து நடந்திருக்கு. 2009 1.5 லட்சம் மக்களை வந்து அவன் கொண்டு குவிச்சிருக்கிறான். அப்போ இவ்வளவு கிட்டத்தட்ட 65-70 வருஷம் கொலை செய்து எங்கள் மீது இவ்வளோ பெரிய படுகொலை அரங்கேற்றின சிங்கள தரப்போட இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இன நல்லிணக்கத்துக்கு சொல்லி ஒரு அமைச்சையும் உருவாக்கி கோடியாக நீங்கள் வந்து அரசியல் காசை கொடுத்து இங்கேருந்து பஸ்ஸில் அங்கே ஏற்றி அங்கேருந்து பஸ்ஸில் இங்கே கொண்டு வந்து இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற வேலையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வந்து ஆனால் இந்த முஸ்லீம் மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. 1-2 சம்பவம் தான் நடந்திருக்குது. வந்து அப்போ அந்த கசப்புணர்வை நீக்கி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த 2009க்கு பிற்பாடு நீங்கள் இந்த நல்லிணக்க முயற்சி செய்த காலப்பகுதியில் ஒற்று முயற்சி வடக்கு கிழக்கு முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் செய்த ஒரு முயற்சியை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. அது தமிழ் கூட்டமைப்பும் இந்த சர்வதேச சக்திகளும் சேர்ந்து செய்த சதி. இந்த நல்லிணக்கம் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஏற்படக்கூடாது. எப்பவும் வந்து நாங்கள் இந்த ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்கிற நிலைமை தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஒற்றுமை இல்லை. நீங்கள் கூட்டுச்சீராடி உங்களுக்கு ஒரு தீர்வு வராது. சிங்களத்தோடு வந்து நீங்கள் மோதி ஒன்றும் தனியாக கேட்டுக்கிட்டு வெள்ளையிலாது என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்தி நாங்கள் எப்பவும் ஒரு கையேந்திர ஒரு தரப்பை வச்சுக்கொள்கிறதுக்கு தான் பார்த்தவர்கள். அதுக்கு சுமந்திரனும் சம்பந்தனும் 100% ஒத்துழைத்தவர்கள். 100 இப்போ நாங்கள் இருக்கிறேன் வந்து கிழக்கு மாநிலத்தில் வந்து 2011ஆம் ஆண்டில் வந்து மாகாண சபை தேர்தல் நடந்த பிறகு வந்து ஒரு முஸ்லீம் ஆளுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்த நீங்கள் நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் முஸ்லீம் மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கட்டியல பிறகு ஆனால் கீழ்மட்டத்தில் மக்கள் மத்தியில் ஒரு நல்லுறவை கட்டியல பிறகு நீங்கள் அந்த அந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு என்னத்தை நீங்கள் செய்திகள் வந்து கீழ்மட்டத்தில் வந்து கட்டும் பகைதானே வளர்ந்தது. ஏனென்றால் மாகாண சபையை வச்சு கொண்டு வந்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சுருட்டுகிறார்கள் என்ற ஒரு வெறுப்பும் விரக்தியும் தான் அந்த மக்கள் மட்டத்தில் வளர்ந்தது. நீங்கள் என்னத்தை உங்களுக்கு 15 ஆசனம் இருந்ததை வந்து தமிழ் மக்கள்கிட்ட முழு அதிகாரம் உங்களோட கையில் தான் தரப்பட்டிருந்தது. ஒன்றுமே நடக்கல. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலை. தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு தலைவர்களுக்கு இடையில் நல்ல உறவு இருக்குது. அவர்கள் தேவைப்படுற எல்லா சலுகைகளையும் வந்து அவர்கள் அரசுக்கு தேவைப்படுற தீர்மானங்களை ஆதரிக்கிறது மூலம் மேல்மட்ட தலைவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் வந்து இவர்கள் நடக்கவே விரும்ப இல்லை.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து நாங்கள் இன்னும் நீண்ட இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறோம்னு சொன்னால் 17 வருடங்களாக திட்டமிட்டு சீரழிக்கப்பட்ட உறவை நாங்கள் கட்டி எழுப்புறதுக்கான ஒரு புதிய தொடக்கமாக தான் இது நடக்குது வந்து. இப்போ வடக்கு மாகாணத்தில் 13ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் கிட்டத்தட்ட தமிழீழம் மலர்ந்தது, தமிழர் அரசு மலர்ந்தது என்று பத்திரிகைகள் தலைப்பு போர்வளவுக்கு வந்து மக்கள் பெருவாரியான ஒரு ஆணையை கொடுத்திருந்தார்கள். அந்த தலைவர் சொன்னார் தானே தமிழ்நாட்டை இதில் தலையிட வேண்டாம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்காரர் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பானா? தாங்கள் தேவையில்லாமல் வந்து இலங்கைக்குள்ள தமிழருக்குள்ள வந்து பிரச்சனை உருவாக்குறத அவன் நினைப்பான். அப்போ மக்களுடைய பெருவாரியான ஆணையை பெற்றிருந்த நீங்கள் அந்த காலப்பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து நீங்கள் தமிழகத்துக்கும் ஈழத்துக்கும் இடையில் இருந்த உறவை திட்டமிட்டு சீரழிக்கிற வேலையை தானே நீங்கள் பார்த்தீர்கள் வந்து உலக இவர்கள் பார்த்தார்கள் வந்து. அப்போ இதே நாங்கள் வந்து இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த முயற்சி இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறது வந்து ஒரு நிலத்துக்கு போட்டிருக்கிற விதை. இனி அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்குரிய வெப்ப நிலைகள் எல்லாம் சரியாக இருந்து அது முளைச்சி வெளியில் வந்து விருட்சமாகணும். அதுக்கு நீண்ட தூரம் நாங்கள் பயணிக்கணும் உலகானே வந்து. அப்போ நாங்கள் அந்த முயற்சியை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வந்து முஸ்லீம் மக்கள் எங்களோட ஒத்துழைக்கிற நாள் வரும், நிச்சயமாக வரும். சிங்கள பௌத்தம் ஒரு நாளும் தமிழ் மக்களையும் ஏற்றுக்கொள்ளாது, முஸ்லீம் மக்களையும் ஏற்றுக்கொள்ளாது, வாழவும் விடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் 2 தரப்பு சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு நல்லொரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளலாம். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த சேறு பூசுதல் முக்கியமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு மீது பூசப்படுகிற ஒரு விடயம். பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, பிரதேச மற்றும் மாவட்ட ரீதியிலான அபிவிருத்தி குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, திட்டமிட்ட ரீதியிலையோ ஏதோ வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவருக்கு எதிராக பல்வேறுபட்ட சேறு பூசல், குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட அண்மையில் நீதி அமைச்சருக்கு எதிரான விவாதங்கள் போய்கொண்டிருந்தது. இப்போ எதிர்கட்சியாக அந்த இடத்துல கூட சம்பந்தம் இல்லாமல் எழுப்பி நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் பதவி விலக வேண்டும், என்னை தகாத வார்த்தையில் பேசிவிட்டார், அவர் பதவி விலகும், அவ்வாறான சேறு பூசல்கள் நடைபெறுகிறது. இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? அர்ச்சுனா ராமநாதன் வந்து ஒரு மிக ஆபத்தான ஒருவர். அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒரு முகவர். சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் தான் அவர் இந்த அரசியல் பரப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர். இதில் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு அதிர்ச்சியான விடயம் என்னென்னு சொன்னால், அவரை கொண்டு வந்து எங்களுக்கு போகக்கூடிய, அதாவது வந்து தமிழரசு கட்சி மீது அதிருப்தி அடைஞ்ச மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகி வந்திருந்தது வந்து. அப்போ எங்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் வர்ற மக்களை வந்து வர்றதை தடுத்து வந்து அந்த வாக்குகளை வந்து அர்ஜுனாக்கு எடுக்கிறதும், அந்த ஒரு கொஞ்சம் வாக்குகள் வந்து தமிழரசு கட்சி கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் சுமந்திரன் வெல்ல வேணுமென்றது தான் இந்த பேரினவாதிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து அவர்கள் விரும்பினவர்கள்ட்ட செல்லப்பிள்ளை சுமந்திரன் வந்து இதில் தோற்று போனன்றது வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடி வந்து. அப்போ இந்த இடத்துல வந்து குறிப்பாக இராணுவ தரப்புக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவராகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார் வந்து. என்னென்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் வாய் திறந்து முதல் வந்து செய்த காரியம், தையட்டியில் அந்த சட்டவிரோத விகாரை இடிக்கப்பட தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும், அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, அவைக்கு வேணுமெண்டா எங்கேயாவது தண்ணி வெண்ணி இல்லாத ஒரு வனாந்தரத்தில் கொண்டு போய் வந்து வேணுமெண்டா மாட்டுக்காணியை கொடுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்து 3 மாதத்துக்கு பிறகு 4 மாதத்துக்கு பிறகு வந்து 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு வரையில் அந்த கச்சேரியில் சொல்கிறார் வந்து உலகான. அவர் தமிழ் மக்களுக்கான ஒருவர் அல்ல. அவர் வந்து இந்த சிங்கள பௌத்த இன அழிப்பு செய்த இராணுவத்துக்கும் அந்த உளவுத்துறைக்கும் இந்த அரசுக்கும் தேவைப்படுற விஷயங்களை செய்கிற ஒருவராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து மாகாணத்துக்கு இல்லை இருக்கிற வைத்தியசாலையை வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கே இருந்து எதிர்க்கிறார் என்று சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீது வந்து இனியில்லைன்ற கேவலமான அவதூறுகளை பரப்புறதன் மூலமாக வந்து அவர் ஒன்றில் அந்த கூட்டத்தில் இருந்தால் மௌனமாக இருக்க வேணும், அல்லது கூட்டத்துக்கு போகாத நிலைமையை உருவாக்கணும். அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு மக்கள் அந்த பிரதேச மக்கள் அல்லது சிவில் அமைப்புகள் அதிகாரிகள் எல்லாம் கூடுற ஒரு இடத்துல என்பிபி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்மொழியுது, அங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டதாக காட்டி அந்த தீர்மானத்தை மக்கள் விரும்புகிற ஒரு தீர்மானமாக வந்து தங்களுடைய இனவாத நிகழ்ச்சிகளை கொண்டு போகிறதுக்கு வந்து அவர்கள் முற்படுகிறார்கள். அதுக்கு வந்து என்பிபி அதை நேரடியாக காய்ச்சால் வந்து அதை அவைக்கு சர்வதேச ரீதியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும். அதால் வந்து இந்த சுயேட்சை குழு அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியவாதி போன்ற ஒரு தோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரை வச்சுக்கொண்டு தமிழ் தேசிய
அரசியல்வாதிகள் மீது சேறு பூசி அவர்களை மௌனமாக்கி விட்டு வந்து இந்த காரியங்களை சாதிக்கிறதுக்கு வந்து முயற்சிக்கிறார்கள். நீங்கள் இந்த கச்சேரியில் நடந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலையை மத்திய கொண்டு போகிற தொடர்பான விடயத்தில் அவர் சொல்கிறார், தலைவர் நீங்கள் முடிவெடுங்கோ, இதில் நாங்கள் கூடுதலான இவர் ஒருத்தர் தான் எதிர்க்கிறார், மிச்சம் எல்லாரும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நீங்கள் அந்த முடிவெடுங்கோன்னு சொல்லி வந்து அவர் பிடிவாதம் அளிக்கிறார். இந்த கடைசியாக நடந்த டிசிசி கூட்டத்தில் அவர் அப்படி நீங்கள் அந்த வடிவ பார்த்திருப்பீர்கள் வந்து அவருடைய அந்த குரல் பதிவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வந்து. அப்போ அது யாருடைய தேவைக்காக நடக்குது வந்து, யாருடைய தேவை? நீ மக்களில் உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மத்திய அரசோட போய் அரசாங்கத்தோட சண்டை பிடிக்கன் வந்து அமைச்சின் காசை வந்து மாகாண ஆஸ்பத்திரிக்கு கூட சொல்லிவாங்க. எல்லாம் வந்து உண்டே அரசாங்கத்துக்கு கீழே நடக்காது, என்ன வேறு தனியரசுக்கு கீழே மாகாண சபை கிடக்குது வந்து. அப்போ நீ வந்து மாகாண அரசுக்கு காசை கூடன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறதுக்கு வந்து உனக்கு என்ன பிரச்சனை வந்து? இந்த மத்தியில் இருக்கிற இந்த யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் வந்து என்ன ஆஸ்பத்திரி என்ன எல்லா வசதிகளோடையுமா இருக்குது வந்து. வைத்தியர்கள் சிறப்பாக சேவையாற்றுபடியால் வந்து மக்களுக்கு ஒரு சேவை கிடைக்குதே தவிர ஆஸ்பத்திரியில் இந்த மாடு நாய் பூனம் கிடந்த மாதிரி தானே ஜனம் வார்டுகளில் வந்து நிலத்தில் கிடக்குது வந்து. இன்றைக்கு ஒரு இதே சத்திர சிகிச்சை போகிறோன்னு சொல்லிச்சுன்னா 2000-3000 பேர் வரிசையில் நிற்கணும்னு சொல்லப்படுது. பல்வேறுபட்ட சத்திர சிகிச்சைகளுக்கும் அப்படித்தான் வைத்தியர்கள் சிறப்பாக சேவை செய்கிறோம். நாங்கள் வைத்தியரை வைத்தியர்களை குறை சொல்ல இல்லை, வைத்திய நிபுணர்களையோ வைத்திய சேவையோ வந்து நான் குறை சொல்ல வரையில்லை. அவர்கள் மீது எனக்கு உயர்ந்த மரியாதை இருக்குது அவர்கள் தங்களோட உச்ச அர்ப்பணிப்போடு தான் சேவை செய்கிறோம் ஆனால் வைத்தியசாலைக்குரிய வசதிகள் என்றது வந்து மிக மோசமாக தான் இருக்குது அப்போ அந்த மத்திக்குள்ளே இருக்கிற அந்த வைத்தியசாலை எல்லாமே அது என்று சொல்லி சொன்னேன். அப்புறம் என்னத்துக்கு மாகாணத்துக்கு இருக்கிறத கொண்டு மத்திக்கு கொடுக்குற உனக்கு எலும்பு துண்டு கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து நீ அந்த காரியத்தை செய்கிறா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைக்கிற கருத்துக்கள் என்றது சர்வதேச மட்டத்தில் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது அரசுக்கு எதிராக அப்போ அவரை அவற்றை கவன குழப்ப வேணும், அவருக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடி ஏற்படணும், அவர் இதில் கதைக்காக பண்ணணும் அல்லது பாராளுமன்றத்துக்கு வேற பண்ணணும், அது அவர் அரசுக்கு செய்கிற சேவை. இப்போ அர்ச்சுனா ஒரு தமிழ் தேச துரோகி, ஒரு சமூக விரோதி. விளங்க தூசணங்கள் கதைக்கிறது, ஆபாச கதைகளை கதைக்கிறது, இந்த சமூக வலைத்தளங்களில் போய் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு மனநோயாளி அல்ல. அவர் இப்போ ராஜபக்சேன்ற கூட்டத்தில் போய் கதைச்சார் தானே, ஒரு அடிமையாக ராஜபக்சே காலை நக்கித்தானே கதைச்சார். அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கதைகள், ஒரு அவமதிப்பு கதைகள் வேற இல்லையே. ஒரு மனநோயாளின்னு அந்த இடத்துலையும் இல்லை கண்ணாவி நாடு காய்ச்சி கொண்டு இனப்படுகொலை செய்த அங்கே செய்த இந்த செய்தாண்டு எல்லாம் காய்ச்சிருக்கணுமே, இசைப்பிரியா ரேப் பண்ண கதையெல்லாம் காய்ச்சிருக்கணுமே. அப்படி ஒன்றுமே இல்லையே. உங்களை கண்டோட எனக்கு உணர்ச்சி வருதுன்னு இல்லை கதைக்கிறார் என்றால் அவர் ஒரு நன்கு தயார்படுத்தப்பட்ட ஒரு உளவுத்துறை நபர் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுகின்ற ஒருவராக அவர் செயல்படுகிறார். விளங்கானே அவர் மிக ஆபத்தான ஒருவர் அதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், எதிர்காலத்தில் இருந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும். மிக ஆபத்தான ஒருவர் இன்றைக்கு எங்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு இன்றைக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு பேச பயம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாருன்னு சொன்னால் இப்போ அந்த இனப்படுகொலை விசாரணை நடந்தால் அதில் நேரடியாக பாதிக்கப்பட போகிற தலைவர்களில் முதல் தலைவர்களாக இருக்க போகிற ராஜபக்சேக்கள். அப்போ ராஜபக்சேக்கள்கிட்ட நக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஓடிப்பேன் சீமானை விமர்சிக்கிறாருன்னு சொன்னால் இனப்படுகொலை நினைவேந்தலை செய்யாமல் இருக்கிறதுக்கு, இனப்படுகொலை விசாரணை வேணுமென்று கேட்காமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற மக்கள் இந்த அளவு தூரம் இங்கே இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இல்லையா இங்கே இந்த கருத்துக்களை வெளிவர போகிறது இல்லை. வேறு எந்த கட்சி இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்குது இங்கே யோசிச்சு பாருங்க இருக்கா. அப்போ அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கிறதுக்கும் இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு சேவகம் செய்து அவர்கள்ட்ட இந்த சலுகைகளை போடுறதுக்கும் அவர் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது இன்றைக்கு இந்த விஷயம் இது 2009 நடந்தது தானே, உதவி பெட்டி எங்காச்சும் கொண்டிருப்பான்னு சொல்லலாம். இன்னொரு 10 வருஷத்தில் எஞ்சி இருக்கிறவர்களுக்கு எதிராக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இப்படி ஒரு கலவரம் பெற வேண்டாம் நினைச்சுதான் நாளைக்கு இன்னொரு கலவரம் தமிழர்களுக்கு இல்லை உருவாக்கப்படும். அவர்கள் உருவாக்கி போட்டு அதுக்கு தமிழர்கள் மீதே பழி என்னப்பா 2019ஆம் ஆண்டில் நீங்களே திட்டமிட்டு ஒரு குண்டுவெடிப்பை செய்து போட்டு 22 லட்சம் முஸ்லீம் மக்கள் மீதும் பழிய போட்டு இவ்வளவு எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் அந்த வர்த்தக அவர்களுடைய வியாபாரத்தை அழிவுகளை சந்தித்தார்கள் தெரியுமா, பயங்கரவாத ரச்சனத்துக்குள்ள. அப்போ இந்த நிலைமை மீண்டும் ஏற்படாதுன்ற என்ன உத்தரவாதம் இருக்குது தமிழருக்கு? நிச்சயமாக இந்த சிங்கள பௌத்த இனவெறியர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் மீதான நெருக்கடிகள் குறைகிற பொழுது தமிழர்கள் மீது மீண்டும் குறிவைத்து கலவரம் என்ற போர்வையிலோ ஏதோ ஒன்றை தொடக்கி அவர்கள் நிச்சயமாக அதை செய்தே தீர்வார்கள். நாங்கள் எங்களோட உரிமைகளை அடைந்து கொள்ள தவறினால் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களை தூக்கு மேடையில் ஏற்ற நாங்கள் தவறுவமாயிருந்தால் இன்னும் 10 வருஷத்திலேயோ 20 வருஷத்திலேயோ எங்கள் மீது பாரிய வன்முறையை இவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள். அதை நான் பொறுப்போடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ் தேசிய பிறப்பில் தமிழ் தேசிய உணர்வோடு இயங்குபவர் நீங்கள்
அதில் வந்து உங்கள் மீது ஒரு பாரிய ஒரு விமர்சனம் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக, அது பிழையாகவும் இருக்கலாம், தங்களுடைய தம்பியாரை காப்பாற்றுவதற்காக தமிழ் தேசிய விரோத சக்திகளுடன் இணைந்து செயற்பட்டீர்கள், சில மாணவர்களை காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று சமூக ஊடகங்கள் வந்து தங்கள் மீது ஒரு பாரிய ஒரு சேர்ப்புசல் இருக்குது. இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதிலடி என்ன? அது திட்டமிட்டு சொல்லப்படுகிற பொய் பிரச்சாரம். என்னுடைய சகோதரர் வந்து கடத்தப்பட்ட பொழுது வந்து நான் நோர்வேயில் இருந்தேன். நான் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்ப்பாணத்தை விட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் போராளிகள் வந்து மீள அழைக்கப்பட்ட போது நவம்பர் மாதம் அழைக்கப்பட்டார்கள். வந்து அது நவம்பர் இறுதி பகுதியில் நாங்கள் டிசம்பர் மாதம் அங்கால போன பிறகு வந்து திருப்பி அங்கே குறிப்பாக வந்து 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இல்லை. நான் விலங்கு சொல்கிறது வந்து 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து பாதை மூடப்பட்டது. அதுக்கு முன்னரே வந்து நாங்கள் எங்களை வந்து அங்கால கூப்பிட்டாச்சு. வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் வர்றது இல்லை. ஏனென்றால் உயிராபத்து ஏற்படலாம் என்ற காரணத்தால் வந்து எங்களுக்கு எனக்குரிய வழிகாட்டல் முழுவதையும் இயக்கத்தான் செய்கிறது. அப்போ நான் இருந்தது வந்து வெண்ணிக்குள்ளே தான். நான் நான் இருந்தது வன்னிக்குள்ளே வந்து நான் இயக்கம்தான் எங்களுக்குரிய தங்குமிட ஒழுங்குகளையும் வந்து செய்து தந்திருந்தது. எங்களுக்குரிய முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து இயக்கம்தான் வந்து. இப்போ 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணத்தில் நான் இல்லை. 2008ஆம் ஆண்டு வளமையாக வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு உரையாற்றுவதற்காகவும் வேறு சில அரசியல் செயற்பாடுகளுக்காகவும் இயக்கம் எங்களை வெளியில் அனுப்புறது வளமை. போய் வர்றாங்க. நான் 2008ஆம் ஆண்டிலும் வந்து நவம்பர் மாதம் நான் வெளியில் போனேன். நான் மாவீரர் நாள் வேலை திட்டங்களுக்கு அதுக்கு முதல் நான் போய் திரும்பி வந்து இறுதியாக வந்து 2008 நவம்பரில் வந்து மாவீரர் நாளுக்காக வந்து நான் போன நான் வந்து தொடர்ச்சியாக அங்கேயே நிற்கிறேன். வந்து திருப்பி என்ன வர சொல்ல இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் என்னுடைய தம்பியார் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் வந்து தாங்கள் கைது செய்யவில்லை என்று போலீஸ் மறுக்குது. வந்து அந்த சம்பவம் வந்து என்னோட நின்றாக்கள் மூலமாக வந்து எனக்கு தெரியப்படுத்தப்பட்டு நான் உடனடியாக வந்து எங்களோட எம்பி மேர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தூதரகங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினேன். குறிப்பாக வந்து இதில் அமெரிக்க தூதரகம் வந்து அந்த இடத்துக்கு நேரடியாக வந்து தங்களுடைய ஆளை அனுப்பி எங்களோட குவார்ட்டர்ஸுக்கு முன்னுக்கு இருந்த அண்மையில் இருந்த ஒரு கடையில் தான் இந்த கைது நடந்தது. வந்து ஒரு சாப்பாட்டு கடையில் வந்து அங்கே வந்து அவர்கள் போய் விசாரித்து வந்து இவர் என்னோட அங்கே ஒரு வருடமாக வந்து அவர் அங்கே தங்கியிருந்து மொரட்டுவோவில் வந்து மாஸ்டர்ஸ் செய்து படித்து கொண்டு வந்தவர். வந்து அதால் அவர் சிங்களம் பேசுவார். அவருக்கு வந்து அந்த இடத்துல அந்த கடைக்காரருக்கும் தெரிஞ்சிருந்த இடத்துல வந்து அவர்கள் போய் கேட்ட பொழுது வந்து அந்த கைதை வந்து அவர் உறுதிப்படுத்துகிறார்கள். அமெரிக்க தூதரகம் வந்து இதே அரசாங்கத்தின் மேல்மட்டத்தோடு வந்து நேரடியாக போய் வந்து கதைச்சு வந்து இந்த கைதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொன்ன இடத்துல வந்து அவர்கள் வந்து இவரை தம்பியை வந்து விட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். உலக பிரச்சனை வந்து 8ஆவது நாள் வந்து தம்பியை வந்து 8ஆவது 14ஆவது நாள் வந்து தம்பியை விட்டது. வந்து அது முழுக்க வந்து சர்வதேச தூதரகங்கள நெருக்கடியால் தான் அந்த விடுவிப்பு நடந்தது. வந்து அப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நான் 2000 ஒரு பக்கத்தை சொல்லுகிறார்கள் நாங்கள் தப்பி ஓடிட்டோம்ண்டு, இன்னொரு பக்கத்தில் வந்து தங்கட வசதிக்கு வந்து நாங்கள் காட்டி கொடுத்தோம்னு சொல்லுகிறார்கள். 2006ஆம் ஆண்டு நான் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வந்து நான் யாழ்ப்பாணத்தில் இல்லை. உலக பிரச்சனை வந்து அப்போ இது வந்து மக்களுக்கு இது ஒன்றும் தெரியாது தானே. வந்து அப்போ வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஆக்களை கொலை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து ஒரு நட்பெயரை அளித்தல் மூலமாக வந்து ஒரு இயக்கத்தின் மீதான வந்து நம்பிக்கையை வந்து சிதைக்க வேண்டிய தேவை வந்து எதிரிக்கு இருக்குது. அந்த சிங்கள உளவுத்துறைக்கும் சிங்கள அரசுக்கும் அந்த தேவை இருக்குது. வந்து இன்றைக்கு இப்போ யுத்த காலத்தில் நடந்த கொலைகளுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது. சர்வதேச இப்போ இன்றைக்கு 51 இராணுவ தளபதிகளுக்கு எதிராக வந்து பயணத்தடை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து சகல என்ஜிஓக்களும் வந்து வெளியேற்றப்பட்டிருந்தது, சர்வதேச நிறுவனங்களும் வெளியேற்றப்பட்டிருந்தது. அப்படி இருக்கத்தக்கதாக வந்து இந்த போர்க்களத்தில் சாட்சியங்கள் இல்லாத நடந்த போரிலேயே 51 இராணுவ தளபதிகளுக்கு எதிராக சாட்சியங்களை வச்சுக்கொண்டு அவங்க வந்து பயணத்தடை போடுறாங்கன்னு சொன்னால், சாட்சியங்கள் இல்லாமல் நடந்த போரிலேயே வந்து சாட்சியங்கள் எடுத்து வச்சு அவன் வந்து பயணத்தடை போட்டு வச்சுக்கிறான்டால் இன்றைக்கு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசம் ஒன்று இல்லாத ஒரு இடத்துல உன்னுடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் 100% இருக்கிற பொழுது இன்றைக்கு நீ எங்களை கொலை செய்தால் வந்து பொறுப்பு சொல்லணும். அப்போ அதில் நீவே தப்பியலாது. அப்போ கொலை செய்யலாம். அப்போ கொலை செய்யாமல் வந்து இப்படி வந்து ஒரு இயக்கத்தின் செயல்பாட்டை முடக்கிறோம். கேரக்டர் அசாசினேஷன் தான் ஒரே வழி. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டும்தானே வந்து 17 வருஷமாக வந்து கோட்டாபய ராஜபக்த ஒரு இனப்படுகொலையாளி, அந்த இனப்படுகொலைக்கு வந்து ஒரு சர்வதேச விசாரணை வேணும்னு கேட்குறோம். வேறு எவன் கேட்குறான்? வந்து எந்த தம்பியை அவனை கேட்டு நான் விடுவிச்சிருந்தேன், நான் அவனுக்கு விசுவாசமாக இல்லை நானே இருந்திருக்கணும். அர்ஜுனா மாதிரி இல்லை நானும் கேச்சிருக்கணும்.
உலக பற்றி எங்களை தவிர இன்றைக்கு வந்து அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குற ஒரு தரப்பு எது? ஒரு தலைமை என்ற அடிப்படையில் வந்து தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் நாங்கள் 2 பேரும் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறோம். இருந்த காலப்பகுதியில் வந்து நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த இனப்படுகொலை வந்து கோட்டாவே அரசிலேயும் நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். வந்து நீ தான் அந்த படுகொலையை செய்த நீ என்று சொல்லி கொழும்பில் உள்ள தூதரங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஐநாவுக்கு போய் சொல்கிறோம், சர்வதேச நாடுகளில் இருக்கிற வெளிநாட்டு அமைச்சர்களுக்கு போய் சொல்கிறோம். சர்வதேச எங்களை தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செயலாளரும் இந்த கருத்தை வலியுறுத்துறோம். ஒரு கட்சியை சொல்ல போகிறோம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போய் வந்து வேறு யாக்கள் யாரதை சொல்லியிருக்கோம்னு சொல்லி போகிறோம். உலக பிரச்சனை வந்து அப்போ இதை வந்து எங்களோட மக்கள் ஆழமாக பார்க்கணும். அப்போ ஏன் அவங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க? இன்றைக்கு டக்ளஸ் வானதாக்கு எதிராக கூட இப்படிலாம் கேட்குறேன் இல்லையே வந்து ஒருத்தர். டக்ளஸ் இங்கே என்ன பூ பறிச்சு கொண்டாயிருந்த ஒரு 30 வருஷம் இராணுவத்தோடு இருந்து இன்றைக்கு ஆனால் எங்களுக்கு எதிராக இவ்வளவு தீவிரமாக பேசப்படுது வந்து. அப்போ அந்த தேவை யாருக்கு இருக்குது வந்து? நாங்கள் போய் வந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றேன்னு சொல்லி வந்து அயல் நாட்டில் கேட்குறது அல்லது ஐரோப்பிய நாடுகள்கிட்ட போய் கேட்குறது வந்து நாங்கள் அண்மையில் வந்து ஐரோப்பிய நாடுகள் பலதுக்கு போயிருந்தோம். நாங்கள் வந்து நாங்கள் என்ன கேட்டு நாங்கள் வந்து இந்த அரசியலமைப்பை கொண்டு வரதை நிப்பாட்டணுமன்றதும் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கு உதவி செய்யணுமன்றதும். அப்போ இதை கேட்குறது வந்து யாருக்கு பிரச்சனை? இந்த மக்களுக்கு பிரச்சனையா? மக்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தை நாங்கள் போய் அப்போ இது யாருக்கு பிரச்சனை? அரசுக்கு பிரச்சனை. அப்போ எங்களை இந்த காரியத்தை செய்கிற எங்களை வந்து விமர்சிக்கிறான் என்று சொல்லி சொன்னால் யாருடைய தேவைக்காக வந்தவன் விமர்சிக்கிறான்? அரசின் தேவைக்காக அவன் விமர்சிக்கிறான். இனப்படுகொலை செய்து இந்த பச்சை குழந்தைகளை எல்லாம் ரேப் பண்ண இந்த இராணுவம் வந்து ஒரு இடத்துல வீடு கொடுத்தால் எல்லாரும் போட்டு புகழ்றீங்க. 17 வருஷமாக ஜனத்தை தெருவில் பிச்சு எடுக்க வச்சு போட்டு நேற்று ஒரு பாதையை விடுறதுக்கு பெரிய ஃபோட்டோ போட்டு வந்து பெரிய புகழ்றீங்க. உங்களுக்கு அதுக்கு எதிராக ஒரு கருத்து எழுதுறதுக்கு முதுகெலும்பு இல்லை. நாளைக்கும் அவன் வந்து இந்த மக்களை என்ன செய்வான்ன்றதுக்கு இந்த நேற்று புதுக்குடியிருப்பில் வந்து ஒரு காவல்துறை சட்டை போட்ட காடையன் வந்து ஒரு அப்பாவியல் 2 பேரை போட்டு ரோட்டில் போட்டு அடியில் அடித்து காயப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மிருக குணம் அப்படியே தான் இருக்குது. உலகான வந்து 30 வருஷமாக தமிழரை வந்து மிக கொடூரமாக கொண்டவங்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தினதா? அவன் செய்த கொலைகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டதா? அது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டதா? இல்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கிடைக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு எதிராக தேடி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக இந்த அரச முகவர் அர்ஜுனா உட்பட வந்து இந்த அரசின் முகவர்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லாவே பின்னால் போய் பாருங்க, முழுக்க அரசின் முகவர்கள் தான். உலகான வந்து ஒரு தனி மனித ஒழுக்கமற்றவர்களும் அரசின் முகவர்களும் தான் அதை செய்கிறார்கள். அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு விடுதலை பயணத்தில் வந்து எப்படியெல்லாம் சொல்லுவார்கள் என்றது எங்களுக்கு தெரியும். தேசிய தலைவர் பிரபாகர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது வந்து தலைவருக்கு எதிராக எத்தனையோ சொன்னாங்க. உலகான மாத்தியாவை தலைவர் கொண்டதாக 87ஆம் ஆண்டில் சொன்னாங்க, 88. உலக பிரச்சனை வந்து அப்படியெல்லாம் கதைகளை கட்டி விட்டாங்க. நாங்கள் எத்தனையோ பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு இனத்தின் விடுதலை என்ற ஒரு லட்சியத்தை கொண்டு போகிற எங்களோட இப்போ ஒரு உளவியல் நெருக்கடியை உருவாக்குறது வந்து எப்படி என்று சொன்னால், இப்போ 2009க்கு பிறகு வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை என்னையும் பிரிக்கிறதுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்தே சில முயற்சிகள் நடந்தது வந்து. உலக பிரச்சனை வந்து அப்போ அந்த முயற்சியில் வந்து அவர்கள் தோல்வியடைஞ்ச பிறகு அப்போ எனக்கு சொன்னார்கள் வந்து கஜேந்திரகுமாரோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம், சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி சொன்னார்கள். ஏன்னா அவர் அப்படி வெறுப்படின்னு சொன்னார்கள். ஆனால் நான் நாடு திரும்பின பிறகு வந்து நான் அவரோட சேர்ந்து வேலை செய்ய வலிக்கிட்ட பிறகு என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொன்ன அதே நபர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து நோர்வேக்கு போகிற பொழுது அவரை சந்திச்சு சொல்கிறார் வந்து, நீங்கள் கஜன்ற பேர் அடிபட்டு போச்சு, கஜன் இயக்கத்தோடு இருந்து பல விஷயங்களை செய்தது, அதால் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, நீங்கள் உவரை வச்சுருந்தா கட்சி வாழ்க்கையில் வந்து வெல்லாது, நீங்கள் உவரையும் பத்னியையும் கைவிட்டால் தான் கட்சியை நீங்கள் கட்டி எழுப்பலாம். அதே நபர் அந்த நபர் வந்து 2009 மே மாதம் 18க்கு பிறகு எனக்கு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வர கஜேந்திரகுமாரோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம். ஆனால் நான் கஜேந்திரகுமாரோட வந்து எனக்கு 2001 எனக்கு அறிமுகம் இருக்குது. குறிப்பாக அதில் வந்து குறிப்பாக வந்து கஜேந்திரகுமாரோட செயல்பாடுகள் தொடர்பாக தலைவர்கிட்ட தமிழ்ச்செல்வன்கிட்ட நடேசன்கிட்ட புலித்தேவன்கிட்ட அந்த அபிப்பிராயங்கள் வந்து இவ்வளோ உச்சத்தில் இருந்ததுன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அதில் வந்து எனக்கு ஒரு அரசியல் துறை பொறுப்பாளருக்கு கொடுக்குற மரியாதையை தான் நான் பாராளுமன்றத்தில் நான் அவரை கொடுக்குறேன். நான் வந்து அப்போ 2004 நான் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு நான் நேர பார்க்குறேன், இயக்கத்திட்டையும் அவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அந்த ஒப்பீனியன் வந்து உச்சத்தில் எனக்கு இருந்தது வந்து எனக்கு அதில் எந்த விதமான இதுவும் குறைவும் இருக்கையில் வந்து. ஆனால் 2009க்கு பிறகு வந்து
அவருடைய செயல்பாடுகள் எனக்கு நம்பிக்கை தர்றதாக இருக்குது வந்து. அப்போ நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காகவே எங்களை பிரிக்கிறதுக்கு வந்து அவரை பற்றி பிள்ளையான அபிப்பிராயங்களை வந்து திட்டமிட்டு எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு இருந்த அனுபவத்தின் அடிப்படையிலும் எனக்கு இருந்த அறிவின் அடிப்படையிலும் வந்து நான் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய தொடங்கி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கஜேந்திரகுமாரை சொல்கிறாங்க, கஜேந்திரன் வச்சு கொண்டு கட்சிகளை போயிடலான்னு சொல்லுவாங்க. இவ்வளோங்க இன்றைக்கு வந்து சரி பிழைக்கப்பால் வந்து இன்றைக்கு ஒரு பலதுபட்ட தரப்புகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு சேர்ந்து இன்றைக்கி இந்த தமிழ் தேசியம்ன்றது வந்து இன்றைக்கு ஒரு உயிர்ப்புள்ள ஒரு விஷயமே வந்து பார்க்கப்படுதுன்னா அது கஜேந்திரகுமார் கூட தான் பார்க்கப்படுது வந்து. அப்போ நாங்கள் 17 வருஷமாக போட்டு அத்திவாரத்தில் 2 தான் இன்றைக்கு அந்த நம்பிக்கை வந்து துளிர் கூட தொடங்கி இருக்குது வந்து. இவ்வளோங்கானே அப்போ எதிரி வந்து எதை செய்வான்னு எங்களுக்கு தெரியும். அப்போ எதிரின்ற முகவர்கள் எதிரி வந்து நேரடியாக காய்ச்சால் ஜனம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ எதிரி என்ன செய்வான், தமிழ் தேசிய வேடம் முகமூடி அணிந்திருக்கிறவர்கள் ஊடாக வந்து எங்களை விமர்சிக்கல வந்து மக்கள் பார்ப்பினாடே இவனும் தமிழ் தேசியவாதி அப்போ ஒன்று சொல்கிறான் சரியாக தான் இருக்கும். அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய பதில். குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற பெரும்பாலானவர்களுக்கு எதிர்நோக்குகின்ற பிரச்சனை தான் சேர்ப்பு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சரியான முறையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அடுத்த சந்ததிக்கு கடத்துக்கிறார்களா? தற்போது இன்னமும் பல்கலைக்கழகம் தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கின்றதில் என்னை பொறுத்தவரையில் வந்து மாற்று கருத்து இல்லை. மாணவர்கள் அவ்வப்போது மாணவர்கள் என்றவர்கள் வந்து நிரந்தரமாக அங்கே இருக்கிறவர்கள் இல்லை. அவர்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வந்து போகிறவர்கள். அவர்களும் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி சூழலில் தான் மிக பெருமளவான மாணவர்கள் வந்து கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வந்து. அப்போ அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் அதை ஒரு தொடர்ச்சியாக அதை கண்ணுங்கருத்துமாக இருந்து அந்த காரியத்தை செய்கிறதுக்கான சூழல் 100க்கு 100% இல்லை. நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவனை இருந்தவன் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயம் வந்து அதுதான். அவர்களுக்குரிய கல்வி சுமைகளுக்கு மத்தியில் அது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆனாலும் வந்து அவர்கள் தேவை ஏற்படும் பொழுது வந்து தமிழ் தேசியத்தின் பக்கம் வந்து தங்களோட கடமைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய விளக்கங்கள் இல்லாத காரணத்தால் வந்து அவர்கள் சில வழியில் வந்து போலி தமிழ் தேசியவாதிகளை வந்து நம்பி அவர்களை பலப்படுத்தி இருக்கலாம். அது மாணவர்கள்ட தவறு இல்லை, அது ஊடகங்களோட தவறு தான் என்னை பொறுத்தவரையில் வந்து. ஆனால் அந்த மாணவர்கள் எப்பவும் வந்து தூய்மையானவர்கள். என்னை பொறுத்தவரையில் மாணவர் சக்தி என்றது தூய்மையானது. அவர்கள் எப்பவும் வந்து தம் இனம் சார்ந்து தான் அவர்கள் சிந்திப்பார்கள், செய்தாண்டுவார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது வந்து. அப்போ அந்த வழிநடத்துகிற ஒரு பெரிய சக்திகள் வந்து பிள்ளையானவர்களாக இருக்கிற பொழுது அதை அவர்கள் இனங்காணுகிற பொழுது சில வழியில் அவர்களுக்கு 4வது வருஷத்துக்கு வந்துடுவார்கள். ஆனால் 4வது வருஷம் அவர்களால் செயற்பட முடியாத ஒரு வருஷமாக இருக்கும். 1ஆம் வருஷம் 2ஆம் வருஷத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அதை விளங்கி கொள்வது வந்து கொஞ்சம் கடினம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் மாணவர்கள் மத்தியில் வந்து அந்த கடமை உணர்வு கிழக்கிலையும் இருக்குது, வடக்கிலையும் இருக்குது என்று தான் நான் சொல்லுவேன் வந்து. அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுறேன்னு சொன்னால் அரசியல் தரப்புகள் சரியாக செயல்பட்டால் மாணவர்களோட செயற்பாடுன்றது இன்னும் உச்சத்துக்கு போகும். உதாரணமாக வந்து இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு அதியுச்ச தியாகங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த போராளிகள் இயக்கத்தின் மீது வந்து ஒரு முழு நம்பிக்கை இந்த சமூகத்துக்கு இருந்த பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களோட உயிரப்பணையம் வச்சு இவ்வளோ காரியங்களை அந்த போராட்டத்துக்காக செய்திருக்கிறார்கள். தங்களோட கல்வி முடிஞ்ச பிறகு தாங்கள் உயிரோட தப்ப மாட்டோம் என்று தெரிஞ்சு கொண்டே இவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ அதுக்கு காரணம் வந்து சொன்னால் அவர்கள் நம்பின தலைமை வந்து நேர்மையாக இருந்ததால் வந்து அந்த காரியத்தை செய்தார்கள் வந்து. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த 17 வருஷமாக வந்து தமிழ் மக்கள்கிட்ட தலைமை என்று சொல்கிறவர்கள் வந்து தமிழ் மக்களை நம்ப வச்சு களத்திறக்கிற வேலைகளை செய்கிறபடியால் வந்து அது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு நிலைமைகள் இருந்தாலும் தமிழ் தேசிய உணர்வுன்றது இன்னும் பல்கலைக்கழகத்துக்குள்ள கொதிச்சு கொண்டு தான் இருக்குது வந்து. அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரை நேரமும் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்கள் தான். அந்த தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சுய நிர்ணயம் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வு கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. எங்களுடைய தேசத்தின் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணைக்காகவும் எங்களுடைய இனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எங்களுடைய தேசம் ரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வுக்காகவும் வந்து நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சுள்ளவரை உறுதியாக பயணிப்போம். உங்கள் போன்ற ஊடகவியலாளர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்போதும் வேண்டும். எங்களுடைய கருத்துக்களையும் இந்த மக்களுக்காக பெற்றுக்கொண்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.